Students, இப்ப நம்ம பார்க்கிறது question number 5. Question number 5 பார்க்க போறோம். Question number 5 என்ன அப்படின்னா, if the matrix A is equal to 1 by 9 into minus 8, 1, 4, 4, 4, 7, 1 minus 8, 4. Prove that A inverse is equal to A transpose. அதான் prove பண்ணணும். So நமக்கு தெரியும், we know A into A inverse is equal to I. Right? So same way, A inverse, suppose A inverse equal to A transpose now, from this A into A transpose multiply பண்ணா I கிடைச்சாவே நமக்கு என்ன ஆகும்? A transpose equal to A inverse அப்படின்னு prove ஆயிடும். Okay. So therefore, first we have to find A transpose கண்டுபிடிக்கணும். What is A transpose? A transpose equal to 1 by 9 into transpose பண்றது matrix, that is minus 8, 4, 1. First column first row மாத்திட்டோம். Second column second row மாத்திட்டோம். 1, 4, minus 8. Third column ஆனா 4, 7, 4. Third row change பண்ணியாச்சு. This is A transpose. இப்போ நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். What is that? A வும் A transpose மல்டிப்ளை பண்றோம். That is A into A transpose is equal to, அங்கே ஒரு 1 by 9 இருக்கு, இங்க ஒரு 1 by 9 இருக்கு இல்லையா? That is பாருங்க, இங்க ஒரு 1 by 9, A க்கு ஒரு 1 by 9 இருக்கு, A transpose 1 by 9 இருக்கு இல்லையா? So அதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும்? That is ரெண்டையும் மல்டிப்ளை பண்றது 1 by 81. 1 by 81 into இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும். எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இந்த ரோவும் இங்க இந்த காலமும் எடுத்துக்கிறோம் கரஸ்பாண்டிங் இல்லையா? அப்ப கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸா மல்டிப்ளை பண்ணும். அதாவது எப்படி, இங்க இருக்கிற -8 இங்க இருக்கிற -8 இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த -8 அப்புறம் 4, சாரி இங்க 1 இங்க 1, இந்த 4 4 இல்லையா? அப்படி மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி செகண்ட் காலம் பண்ணும். ரைட், இப்போ பண்ணலாம். இப்போ 8 8s are minus into minus plus, 8 8s are 64. 1 into 1, that is 1 plus 16. Right, first. அதே மாதிரி first row, இப்போ second column. இப்போ first column முடிச்சிட்டோம். அடுத்தது first row, இந்த second column. இந்த column எடுத்துக்கணும். இது எடுக்கும்போது என்னது? That is minus 32. 4 into 1, 4. 7 4s are 28. அடுத்த நம்ம பார்க்கிறது third column எடுத்துக்கணும். third column என்ன? இங்க இருக்கிறது 1 minus 8 4. அப்ப மல்டிப்ளை பண்றபோது நமக்கு -8 plus 4 are 16 இல்லையா? ரைட். இப்போ அடுத்தது நமக்கு என்ன பண்ணோம்? செகண்ட் ரோ, இங்கேயே செகண்ட் ரோ எடுத்துக்கணும். ரைட்டா? இது செகண்ட் ரோ, இங்க வந்து செகண்ட் ரோ, இங்க ஃபர்ஸ்ட் காலம். அப்படித்தா 4 into, that is minus 32. 4 into 1 plus 4. 4 7s are நமக்கு 28. அடுத்து நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, இங்க செகண்ட் காலம் எடுத்துக்கிறோம் இல்லையா? செகண்ட் காலம் என்ன நமக்கு? இங்க 4 4 7 இந்த காலம் எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும்போது 4 into 4, that is 16 plus 16, இங்க
7 7s are 49. அடுத்ததா இருக்கிற என்னது இங்க தேர்ட் காலம் இல்லையா? ஏன்னா தேர்ட் காலம் வந்து நமக்கு என்னது 1 minus 8 4. அதை எடுக்கும்போது நமக்கு இங்க என்ன வரும்? 4 into 1 that is 4. 4 into minus 8 that is minus 32 and 7 4s are 28. இப்ப அடுத்தது நமக்கு எடுக்கக்கூடியது வந்து என்னது? தேர்ட் காலம். இங்க சாரி தேர்ட் ரோ அப்புறம் ஃபர்ஸ்ட் காலம். இங்க தேர்ட் ரோ ஆன இந்த ரோவையும் இங்க ஃபர்ஸ்ட் காலத்தையும் அப்படி எடுத்து போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ஃபர்ஸ்ட் 1 into minus 8 minus 8. அடுத்து என்னது? 8 into minus 1 that is minus 8. 4 4s are 16. அடுத்ததான செகண்ட் காலம் எடுக்கிறோம். செகண்ட் காலமான என்னது? இந்த காலம் எடுக்கிறோம். அப்ப 4 into 1 4 minus 8 into 4 that is minus 32 and இங்க என்னது? 4 7s are 28. ரைட்டா? அதுக்கு அடுத்ததான தேர்ட் காலத்தை எடுக்கிறோம். இங்க இருக்கிற தேர்ட் காலம் எடுத்தா 1 into 1 1, 8 8s are 64 and 4 4s are 60. ரைட்டா? இப்ப நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடைச்சிச்சு. அந்த மேட்ரிக்ஸ் கிடைச்சாச்சு இல்லையா? ஃபுல்லா மேட்ரிக்ஸ். ரைட். இப்ப இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். சிம்பிளை பண்ணி எழுதும்போது that is 1 by 81 into simply 64 plus 1 16. 64 plus 16 80 plus 1 81. இங்க 4 plus 28 0 sorry 4 plus 28 32 32 minus 32 that is 0. இங்கே அதே மாதிரி 16 minus 16 0 32 minus 32 0. இங்க that is 16 plus 16 plus 49 that is 81 இல்லையா? 81. இங்க இது ரெண்டு 4 plus 28 32 minus 32 0. இங்க 16 minus 16 0. இங்க 32 minus 32 0. இங்க 64 plus 16 80 plus 1 81. 81. இந்த எல்லாத்துலயும் 81 காமனா வெளிய எடுத்துட்டு நமக்கு என்ன ஆகும்? 81 divided by 81 into 100 010 001. That is the 81 cancel out 1. So we get that is I3 matrix, identity matrix கிடைச்சிச்சு. Hence proved. So என்னது? Therefore conclusion எழுதிடலாம். Therefore prove that the hence proved அப்படின்னு எழுதினாவே போதும். Hence proved. என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? That is A inverse equal to A transpose prove பண்ணிட்டோம். Thank you.